+2 மாணவர்களுக்கு குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாணக்கியா இணைந்து வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். கூகுள் நிறுவனம் தனது தேடல் தரவுகளை ஓபன் ஏஐ போன்ற போட்டி நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது என்று அமெரிக்க நீதிமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. 2024 ஆகஸ்ட் மாதம் வாஷிங்டன் மாவட்ட நீதிபதி அமித் மேத்தா கூகுள் நிறுவனம் ஆன்லைன் தேடல் சந்தையில் சட்டவிரோதமான ஏகபோக உரிமையை அனுபவித்து வருவதாக தீர்ப்பளித்தார். ஆப்பிள் மற்றும் சாம்சங் போன்ற நிறுவனங்களுடன் பல லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தங்கள் செய்து தனது தேடுதளத்தை டிஃபால்ட்டாக வைத்திருப்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இதனால் நிலவும் சமமற்ற போட்டியை சரிசெய்ய கூகுள் தனது தேடல் குறியீடுகள் மற்றும் பயனர் தரவுகளை போட்டி நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து கூகுள் நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளது. அதில் கூகுளை மக்கள் பயன்படுத்துவது கட்டாயத்தால் இல்லை, அதன் சேவையையும் தரத்தையும் விரும்புவதால் தான் என்ற உண்மையை நீதிமன்றம் புறக்கணித்துவிட்டது. நிறுவனத்தின் வணிக ரகசியங்களை போட்டி நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பது தங்களை அளிப்பதற்கு சமம் என்று கூகுள் வாதிட்டு இருக்கிறது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி பயனரின் தேடல் தரவுகளை பகிர்ந்து கொள்வது பயனர்களின் பிரைவசிக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் தனது மேல்முறையீட்டு மனுவில் கூகுள் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது.